ஹலோ, ஹாய். கூட இருக்கிறவங்க எத்தனை பேர்த்துக்கு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நல்லவங்க கெட்டவங்கள விட நம்மளுக்காக நல்லது செய்கிறாங்களா இல்லை அவங்களுக்காக நல்லது செய்கிறாங்களான்னு அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை பேர்னால முடிஞ்சிருக்கு. ஆரம்பத்துலலாம் பார்த்தா வேறு மாதிரி இருப்பாங்க, நம்மளுக்காகத்தான் இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அது 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 அப்படி இல்லைன்னு நம் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்காக நான் கொடுத்த வலி வேதனை எல்லாமே ஜாஸ்தி. சரிங்களா? என்னோடய அனுபவம் நான் சொல்கிறேன். யாரையுமே நம்பாதீங்க. நம்ம கூட பிறந்தவங்க நம்மளுக்கு எது செய்ய மாட்டாங்க, நம்மளுக்காகத்தான் இருப்பாங்க. இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க, அது கணவராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை பெத்த பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு வரம்பு இருக்குது. அவ்வளோதான். எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். எனக்கு பெத்த தாயிலேருந்து, எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் என் லைஃப் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. அவர் உண்மையிலேயே எங்களுக்காக மட்டும்தான் வாழ்ந்தார். அதுக்கப்புறம்தான் யாரும் இல்லை இந்த உலகத்தில் அப்படிங்கிற ஒரு நிலைமையாக கூட இருக்கிறவங்க கொடுத்துட்டாங்க. ரொம்ப அனாதையாக ஃபீல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு அது ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இதையெல்லாம் ஒரு தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க. தன்னோட நிலைமை என்னன்னு தனக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்க யாருக்குமே தெரியாது. எல்லாருமே போலி, எல்லாருமே நாடகம். வெளியே இருக்கிறவங்க வலிக்க வைக்க வேண்டாம். கந்து வெட்டிக்காரங்க தேவையில்லை, யாருமே தேவையில்லை. நம்ம கூட இருக்கிறவங்களே அந்த வேலையை செய்வாங்க. வெளியே கடன் வாங்கினா கூட கந்து வெட்டிக்காரன் ஏதாச்சும் சொன்னால் அதுக்கு கூட இப்போ ஒரு தீர்வு இருக்குது. இப்போ நான் கூட இருக்கிறவங்க பண்ணுனா நம்மளால் இப்படி சங்கடப்படத்தான் முடியும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னோடய அனுபவம்.